சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஒருவேளை டங்ஸ்டன் சுரங்கம் வந்துவிட்டால் முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன். நான் முதலமைச்சராக இருக்கும் வரை சுரங்கம் வராது என்றும் திட்டவட்டம். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக பிப்ரவரி மாதமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்ட நிலையில் 10 மாதமாக என்ன செய்தீர்கள் என்று இபிஎஸ் கேள்வி. எந்த கடிதமும் மத்திய அரசு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று வேகமாக பேசிவிட்டால் எதையும் சாதித்து விடலாம் என நினைக்க வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்க போய் கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற ஒரு தீர்மானம் அவையிலே சட்டமன்றம் கூடுகிற நேரத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். தமிழக அரசு கடிதம் எழுதியது சரி. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது என்பது தெரிய வேண்டாமா என இபிஎஸ் கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் தெரிய வருகிறது என்று மட்டும் கூறுவதாக அமைச்சர் துரைமுருகன் பேசியதால் அவையில் காரசார விவாதம். நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க. அதுல ஒன்னாவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் ஆவேசமாக பேசினால் நானும் ஆவேசமாக பேசுவேன் என துரைமுருகன் காட்டு. முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சட்டமன்றத்தில் ஆ ஊ என்று பேசலாமா என்று இபிஎஸ் கேள்வி. என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தால பேச முடியும். நீங்க முதலமைச்சர் ஒன்றுக்கும் வார்த்தை எல்லாம் பயன்படுத்தாண்டா. அது நீங்க முன்னால இப்படி பேசுற என்ன அர்த்தம்? நீங்க சரியான முறையில் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க. மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் தமிழக அரசின் சுயமரியாதைக்கு விடுக்கப்பட்ட சவால் என அமைச்சர் துரைமுருகன் காட்டம். மாநில அரசு மத்திய அரசுக்கு கைகட்டி வேலை பார்க்கும் வேலைக்காரனா என்றும் கேள்வி. ஆக ஆண்டான் அடிமை, இது சுயமரியாதைக்கு விட்டப்பட்ட சவால். இது கனிம வளம் மட்டும் போல நம்முடைய மானமே இதில் போச்சு. ஆக நான் ஏழை விட்டுடுவேன். ஏழை விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன், அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு சொன்னா இவங்க என்ன எஜமானா? மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிக்க வேலைக்காரனா? டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். முல்லை பெரியாறு பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கவும் கோரிக்கை. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இருந்து சஸ்பெண்ட். 6 மாதம் சஸ்பெண்ட் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. கட்சியின் நன்மதிப்பு பாதிக்கப்பட்டதால் ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக திருமாவளவன் விளக்கம். நூல் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கரை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று கூறியதாகவும் பேட்டி. தவேக தலைவர் விஜயுடன் எந்த மோதலும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. சென்னையில் வரும் 27ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 12 வரை புத்தக கண்காட்சி நடைபெறும் என பசி அறிவிப்பு. புத்தக கண்காட்சியில் பங்கேற்க தவேக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தகவல்.